அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் வாக்குச்சாவடிக்கு செல்றதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம கவனத்தில் கொள்ளணும். அதாவது நம்ம வாக்குச்சாவடிக்கு செல்றதுக்கு முன்னாடி நமக்கு சத்துணவு அமைப்பாளர்கள் மூலமாக பூத் ஸ்லிப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த பூத் ஸ்லிப் எதுக்காகன்னா அதில் நம்மளுடைய பாகம் எண், வரிசை எண் கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது நம்ம நேராக போய் பூத்துக்குள்ளே போன உடனே நம்ம ஈஸியாக நம்மளுடைய வாக்கை செலுத்துவதற்காக அந்த பூத் ஸ்லிப் கொடுப்பாங்க. இப்போ அது இல்லாத பட்சத்தில் நம்ம போகும்போது என்ன ஆகும்னா, நம்ம அங்கே போய் அந்த தேர்தல் நடத்தும் அலுவலர்களில் போய் நம்ம போய் நிற்கும்போது அவங்க நம்ம எந்த தெரு எந்த ஏரியா எல்லாம் நம்மள்ட்ட கேட்டு அதுக்கப்புறம் அதுக்குரிய பாகம் என்ன எது, நீங்கள் இங்கே இல்லை இதுக்கு அடுத்தப்பல அந்த பூத் ஏஜென்ட்டுக்கு போகணும் அந்த பூத்துக்கு போகணும் அப்படிலாம் சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அதுக்காக தான் நம்ம முன்னக்கூட்டியே அரசாங்கத்தின் மூலமாகவும் எலெக்ஷன் கமிஷன் மூலமாகவும் இந்த பூத் ஸ்லிப் கொடுக்கப்படுது. இந்த பூத் ஸ்லிப்பில் நம்மளுடைய பாகம் எண், வரிசை எண் குறிப்பிட்டிருக்குன்னு சொன்னோம்ல. இந்த பாகம் எண் அதாவது இப்போ பொதுவாகவே நம்மளுடைய பாகம் எண் 174ன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ 174னா நம்ம வாக்குச்சாவடிக்கு செல்லும்போது கரெக்டாக அந்த வாக்குச்சாவடியில் அந்த வெளியே குறிப்பிட்டிருக்கும் பாகம் எண் 174ன்னு போட்டிருக்கும். நம்ம நேராக அங்கே உள்ளே போயிடலாம். உள்ளே போன உடனே வாக்குச்சாவடியில் அந்த நம்மளுடைய வாக்காளர் பட்டியல் இருக்கும். இந்த வாக்காளர் பட்டியலில் நம்மளுடைய வரிசை எண் அதுவும் அந்த பூத் ஸ்லிப்பில் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த ரெண்டும் கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம அங்கே வாக்குச்சாவடியில் போய் அதை நம்ம அந்த பூத் ஸ்லிப்பை கொடுக்கும்போது நம்ம இலகுவாக நம்மளுடைய வாக்கை பதிவு செய்யலாம். அதுக்காக தான் இந்த பூத் ஸ்லிப் கொடுக்காங்க. இப்போ பூத் ஸ்லிப் கொடுக்க சத்துணவு அமைப்பாளர்கள் உங்கள் பகுதிக்கு வரும்போது நீங்கள் இல்லை கடைக்கு போயிருந்தீங்க, இல்லைன்னா ஏதாவது ஊர் வழிக்கு அந்த மாதிரி போயிருந்தீங்கன்னு வச்சுக்கிறோமே, அப்போ பூத் ஸ்லிப் நீங்கள் வாங்கலை. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று உள்ளே நுழைஞ்ச உடனே அங்கே அதே சத்துணவு அமைப்பாளர்கள் சைடில் இருப்பாங்க. அவங்களிடம் சென்று உங்களுடைய தகவலை சொல்லணும். அதாவது நீங்கள் எந்த ஏரியா எத்தனாவது வார்டு அங்கே வந்து தகவலை சொல்லும்போது அவங்க வாக்காளர் பட்டியலை பார்த்து அதில் உங்களுடைய பூத் ஸ்லிப்பை கரெக்டாக எடுத்து தருவாங்க. இதை வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து உள்ளே போய் உங்களுடைய வாக்கினை அளிக்க உள்ளே செல்லணும். இல்லாத பட்சத்தில் என்னென்னா, நீங்கள் நீண்ட நேரம் வரிசையில் அதில் காத்திருந்து உள்ளே போகச்சில் அவங்க உங்கள் வரிசை என்ன தேடணும். பக்கத்தில் உள்ள அதாவது வாக்காளரோட அதாவது வேட்பாளரோட ஏஜென்ட்டுகள் இருப்பாங்க. அவங்க சொல்லி அவங்க வாக்காளர் பட்டியலை பார்த்து அதில் உங்கள் பெயரை தேடி உங்களுடைய வரிசை எண்ணை தேடி எடுத்து தர நீண்ட நேரம் ஆகும். வாக்களிக்க அது வந்து தாமதமாக ஆகும். அப்படின்னால நீங்கள் வந்து முதலாகவே வாக்குச்சாவடிக்கு செல்லும் போதே பூத் ஸ்லிப் வாங்காத பட்சத்தில் அந்த சத்துணவு அமைப்பாளர்களிடம் வந்து உங்களுடைய பூத் ஸ்லிப்பை வாங்கிட்டு தான் உள்ளே வாக்களிக்க உள்ளே செல்லணும். அப்படி செல்லும் போது தான் நீங்கள் விரைவாக வாக்களித்து திரும்பலாம். ஓகேவா? இப்போ சில சந்தேகம் வருது உங்களுக்கு, வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இடம்பெற்றிருக்கா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதுக்கு இப்போ புதுசாக எலெக்ஷன் கமிஷனில் இருந்து ஒரு இது வச்சுருக்காங்க. எப்படின்னா, ஒரு நார்மல் SMS 1950 அப்படிங்கிற ஒரு நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் நார்மலாக ஒரு மெசேஜ் அனுப்பணும். எப்படின்னா 1950ன்னு போட்டு சென்ட் அங்கே இதில் 1950ங்கிறத டைப் பண்ணிவிட்டு ECI அப்படின்னு சொல்லி ஒரு டைப் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் வாக்காளர் அடையாள அட்டை இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் வாக்காளர் அடையாள அட்டையில் அதுக்கான நம்பர் இருக்கும். அந்த நம்பரை இந்த பொதுவாக சொல்ல பார்த்தீங்கன்னா JRV 17 18 இந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் வாக்காளர் அடையாள அட்டையில் இருக்கும். இந்த நம்பரை அதுக்கு அடுத்தால ECI போட்டு ஒரு ஃபேஸ் விட்டு அதுக்கு அடுத்தால இதை டைப் பண்ணி இந்த மெசேஜை நீங்கள் சென்ட் பண்ண அடுத்த 5 செகண்ட்லேயே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். உங்களது கோரிக்கை ஏற்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். அதிலிருந்து அடுத்த 5 செகண்டில் உங்களுடைய பாகம் எண், வரிசை எண் எல்லாமே அந்த SMS மூலமாகவே உங்களுக்கு வந்துடும். இதை பார்த்து நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுடைய பாகம் எண் எத்தனை, நம்மளுடைய வரிசை எண் எத்தனை அப்படின்னு ஒரு சின்ன பேப்பரில் நோட் பண்ணிட்டு கூட நீங்கள் வாக்குச்சாவடிக்கு வந்து உங்களுடைய வாக்கினை விரைவாக அளிக்கலாம். நீங்கள் வாக்குச்சாவடிக்கு உள்ளே சென்ற உடனே வாக்களிக்க செஞ்சுட்டீங்க. உள்ளே போய் வாக்களிக்க செல்ல போகும்போது உள்ளே 2 மிஷின்கள் இருக்கும். அப்படின்னா ஒன்று வந்து நீங்கள் யாருக்கு வாக்களிக்கீங்க அப்படிங்கிறதுக்கான மிஷின் இருக்கும். அதில் உள்ள பட்டன், அதாவது எந்த வரிசை எண்ணோ நீங்கள் யாருக்கு விரும்புகிறீங்களோ, யாருக்கு ஓட்டு வாக்களிக்க விரும்புகிறீங்களோ அதுக்கான இதை தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்து அந்த பட்டனை அமுக்கும்போது பக்கத்தில் இப்போ VVPAT அப்படின்னு சொல்லி ஒரு மிஷின் வச்சுருக்காங்க. இந்த மிஷினில் எப்படின்னா, நீங்கள் யாருக்கு வாக்கு அளிக்கீங்களோ அவங்களுடைய நம்பர் மற்றும் அந்த சின்னமும் அதில் வந்து தெரியும். அதாவது நீங்கள் இப்போ யாருக்கு வாக்களிக்கீங்க அந்த வரிசை நம்பரும் அதற்கான சின்னமும் அதில் தெரியும். இதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அந்த இது வந்து 7 செகண்ட் வரைக்கும் அது அப்படியே தெரியும். அப்போ இது தவறுதலாக நீங்கள் அமுக்கின இதுக்கும் அதில் காட்டுற சின்னமும் தவறுதலாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த பட்டனில் இருந்து கையை எடுக்கக்கூடாது. அதை அப்படியே வச்சுருக்கணும். வச்சுருந்துட்டு தேர்தல் அதிகாரி இருப்பாங்கள்ல அந்த வாக்குச்சாவடியில் அவங்கள உடனடியாக கூப்பிட்டு அந்த தகவலை சொல்லும்போது அவங்க உடனடியாக மேல் அதிகாரிகள் மற்றும் ரிப்போர்ட்டர் இவங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த இதை வந்து பதிவு செய்வாங்க. பதிவு செஞ்சுட்டு உடனடியாக அந்த சாவடியில் உள்ள வாக்குப்பதிவை டோட்டலாக நிறுத்திடுவாங்க. இல்லாத பட்சத்தில் அது கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே, நீங்கள் உங்களுடைய வாக்கை பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடலாம். நீங்களாவே தவறுதலாக நினைத்து அதை வந்து அப்படி சொல்லவும் கூடாது, அதுவும் தவறு.
அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக நம்ம இது கரெக்டாக நம்ம பட்டன் அமைக்கிருக்கோம், அந்த பட்டன் வரிசை எண்ணும் அந்த சின்னமும் கரெக்டாக தெரியுதுங்கிற பட்சத்தில் உங்களுடைய வாக்கை அளித்துட்டு நீங்கள் வந்துடலாம். இதுதான் வாக்குச்சாவடிக்கு செல்லும் முறை. நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா, வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இடம் பெற்றிருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பூத் ஸ்லிப்பு உங்களிடம் இருக்கான்னு பார்க்கணும். பூத் ஸ்லிப்பு நீங்கள் வாங்காத பட்சத்தில் வாக்குச்சாவடி அருகாமையிலே உள்ள சத்துணவு அமைப்பாளர்களிடம் உங்களுடைய பூத் ஸ்லிப்பை வாங்கணும். இந்த பூத் ஸ்லிப்பும் இல்லாத பட்சத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்எம்எஸ் மூலமாக உங்களுடைய தகவலை தெரிஞ்சுக்கலாம். 1950 அப்படின்னு ஒரு சென்ட் மெசேஜில் இசிஐ அதுபோக உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் அதையும் டைப் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா 1950 சென்ட் பண்ணிங்கன்னா உடனே அதனுடைய தகவல் உங்களுக்கு வரும். உங்களுடைய பாகம் எண் வரிசை எண் எல்லாம் அதில் வந்துடும். அதையும் பார்த்துக்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா, பூத் ஸ்லிப் கையில் இருக்குது, வாக்காளர் பட்டியல் பெயர் இருக்குது, ரைட், நம்ம ஓட்டு போட பெயர்லாம்னா இல்லை, நம்மளுடைய அடையாள அட்டையை கொண்டு போகணும். அதாவது வாக்காளர் அடையாள அட்டையை கண்டிப்பாக கையில் வச்சிருக்க வேண்டும். இது என்னன்னா அதுதான் உங்களுடைய ரெஃபரன்ஸ். அதனால அதை கண்டிப்பாக கொண்டு போகணும். உங்களிடம் வாக்காளர் அடையாள அட்டை இல்லை அப்படின்னா பேங்க் பாஸ்புக், அதாவது புகைப்படம் ஒட்டிய வங்கி கணக்கு புத்தகம், அதை கொண்டு போகணும். அது இல்லைன்னா உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ். இதே போல சில ஒரு 4-5 வாங்கில் அடையாள அட்டைகள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க எலெக்ஷன் கமிஷனில். அதை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகணும். கண்டிப்பாக அடையாள அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, பூத் ஸ்லிப்போட நீங்கள் கொண்டு போகணும். ஏன்னா அதில் உள்ள நம்பரை அவங்க அதில் பதிவு பண்ணுவாங்க. உங்களுடைய இதில் பதிவு பண்ணி தான் உங்களைய வாக்களிக்கவே அனுமதி கொடுப்பாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் செல்லும்போது வாக்காளர் அடையாள அட்டையும் கண்டிப்பாக கொண்டு செல்லுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.